3 வருஷமா கூட்டத்துக்கு போகாம ஒரு இடிவேட் வந்தோனே ஓடி போனவர் தான் ஸ்டாலின். ஆக்சுவலா அதெல்லாம் பேச மாட்டேன். நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போனதே ஸ்டாலின் பயந்துட்டார் அப்படின்னு சொன்னா, நீங்க கோடநாடு பங்களாவுக்கு போய் ஐயா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களும் சகோதரர் விஜய் அவர்களும் கைகட்டி வாய்ப்புத்தி நின்றீர்களே, அது என்ன மாவீரர் செயலா? அதிபயங்கரமான செயலா? தலைவா பேரு அவ்வளவுதானே. அரசியல் களத்துல இருக்கும்போது அரசியல் பத்தி பேசுங்க சார். ஒரு சம்பவத்தை பத்தி பேசுங்க. நீங்க ஒன்னு பண்ணுங்க சார். நான் என்ன சொல்றேன், ஒன்னு பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம். கட்சி வச்சிருந்தீங்க, அது உங்க தப்பு சார். அது ஒரு கைடு போட்டு கொடுக்க சொல்லுங்க எல்லாருக்கும். இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் பேசக்கூடாது. இந்த கேள்விலாம் எங்களுக்கு கஷ்டமான கேள்வி. இதுக்கு பதில் தெரியாது எங்களுக்கு. அவ்வளவு பேசுறாரு. எஸ்ஐஆர் ஏத்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினார்ல, தாவேகா நடந்துச்சு இல்ல, அதுக்கு ஒரு வீடியோ வெளியிட்டார்ல விஜய். ஒரே ஒரு வார்த்தை பாஜகங்கிற வார்த்தை எடுத்து காட்டிட சொல்லுங்க சார். இவ்வளவு நாள் பேசியிருக்கிற மீட்டிங்ல பாஜக இந்த 3 வார்த்தையை, ஆர்எஸ்எஸ் இந்த 3 வார்த்தையை விஜய் சொன்னதை எந்தெந்த இடத்துல சொன்னார்னு எடுத்து காட்டிட சொல்லுங்க. பாஜகவோட எதிர்ப்பை நிறைய இடத்துல நிறைய முறை பதிஞ்சாச்சு. இதான் உண்மை. அது அவருக்கு தெரியல, அவர் பார்க்கல அப்படின்னா. தெளிவான அறிக்கை 2 பக்கம் வெளியிடப்பட்டுள்ளது. அதுல ஒன்றிய அரசு பத்தி தெளிவா குறிப்பிடப்பட்டது. எந்த அறிக்கை? படிச்சு பாருங்க. எது தொடர்பாக எந்த அறிக்கை? உங்களுக்காக எல்லாம் வந்து தனியா சார் சொல்லணும் சார். அப்படி இல்ல சார். இல்ல இல்ல எந்த அறிக்கை? எந்த அறிக்கை சார் சொல்லுங்க. எந்த அறிக்கை? ஏன் தெரியுங்க? இல்ல அப்படி விட முடியாது. போய் சொல்லிட்டு நகர முடியாது. போய் சொல்லிட்டு நகர முடியாது. எந்த அறிக்கை எடுக்க சொல்லுங்க, வாசிக்க சொல்லுங்க. பாஜக எதிர்க்கலனா இதெல்லாம் அடிமுட்டாள்தனம். வார்த்தை திரும்ப நீங்களும் விடுறீங்க. அது என்ன வார்த்தை சார்? எதிர்க்கிறதுக்கு வக்கத்தவர்கள் இவர்கள் வீரவசனம் பேசுவாங்க, நாங்க கேள்வி கேட்கறோம். நாங்க முட்டா போயிடலாம். டிடிகே பேஜ் அபிஷியல் பேஜ் என்ன இருக்கு? தமிழ்நாட்டுல இங்க வாங்க, இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு வாங்க, இங்க வாங்க, திருப்பி பேஜ் பாருங்க, இன்னைக்கு வாங்க. இதெல்லாம் தாண்டி திமுக இல்ல எனக்கு அறிக்கை பதில் சொல்லணும். சாரி சார், நீங்க தப்பா நினைச்சிட்டாங்க. பரவாயில்ல, அவருக்கு பதில் சொல்றீங்க. உட்காரல. அறிக்கை இருக்கா இல்லையா? அது சொல்லணும். இல்ல நாங்க சொல்லிருக்கோம். விட்டு அறிக்கை வாசிக்கணும். அது என்ன அறிக்கை சொல்லுங்க. விட்டு அறிக்கை வாசிக்க கேட்ற போறாரு. அவ்வளவுதானே. என்ன அறிக்கைன்னு சொன்னா அவர் நம்ம அறிக்கை எடுத்து வாசிக்கணும். அறிக்கை இருக்காது. முழுசா அவர் படிச்சு பார்க்க கூடாது. தவறு இல்ல சார். இல்ல அவர் சேலஞ்ச் பண்றாரு இல்லங்கறாரு. ஒரே வார்த்தை இவருக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க, நான் வாசிக்கிறேன் சார். கிறிஸ்துமஸ் தினத்தை ஒட்டி இந்தியா முழுவதும் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டிச்சு ஒரு அறிக்கை. ஓகே. தாவேகா அறிக்கை. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தை சீர்குலைக்கும் விதமாக பெண்கள், குழந்தைகள் மற்றும் சர்ச்சுகள் மீது நடத்தப்படும் தாக்குதல் சம்பவம் அதிர்ச்சி அளிக்கிறது. இந்த சமூக விரோத செயல்கள் கடும் கண்டனத்திற்குரியது. நாட்டின் அமைதிக்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் எதிராக செயல்படும் நபர்கள் மீது எந்தவித பாரபட்சமும் இன்றி கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதை யாரு செஞ்சிருக்கா? எங்க நடந்துச்சு? ஏதாவது ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது.